உதயநிதி அவர்களின் உரை அதை தான் வந்துட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஏன் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு பதில் சொல்லலை சட்டசபையில் அப்படின்னு. பொதுவாக இது போன்ற வாக்கெடுப்பு நடைபெறும் சமயத்தில் வந்துட்டு வாதங்கள் நடைபெறும் அது மரபா. அதையுமே நம்ம நம்பிக்கை கோரும் தீர்மானம், நம்பிக்கை இல்லா தீர்மானம் எல்லாத்துலேயும் நீண்ட விவாதங்கள் நடைபெறும். இதெல்லாம் இவங்க சீக்கிரம் 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க. பார்லிமெண்ட்லலாம் 10 மணி நேரம் 12 மணி நேரம், அசம்பிளிஸில் கூட வந்து இது மாதிரி வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் என்பது வந்து பல மணி நேரங்கள் நடக்கும். 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம். விபி சிங் அரசுக்கு எதிராகலாம் 16 மணி நேரம் விவாதங்கள் நடந்தது. இது ரொம்ப சுருக்கமாக 2 மணி நேரத்தில் முடிச்சுக்கிட்டாங்க. அவர் உதயநிதி ஸ்டாலின் நன்றாகத்தான் பேசினார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா பேசினார். முதலமைச்சர் விஜயோட உரை என்பது வந்து உதயநிதியோட உரைக்கு ஈடு கொடுப்பது போல இல்லை. இதுதான் வந்து யதார்த்தம். பொதுமக்கள் கருத்தும் இதுதான். நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அடித்து பேசணும், தெளிவாக சொல்லணும். அஃப்கோர்ஸ் அதற்கு வந்து உதயநிதிக்கு பின்னால் 75 ஆண்டுகால கட்சி இருக்கிறது. தாத்தா வந்து முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், இவரே 5 வருஷம் இருந்தார். இவர் விஜய் இப்போ தான் வந்திருக்காரு 2 வருஷம் அப்படின்ற வாதங்கள் நீங்கள் வைத்தாலும் பதிலை அங்கே கொடுக்காம 6 மணி நேரம் 5 மணி நேரம் பொறுத்து மாலையில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்கிறார் விஜய். நீங்கள் அசம்பிளியில் கொடுக்க வேண்டிய பதிலை வந்து நீங்கள் இதில் கொடுக்குறீங்க. பட் எனவே இதெல்லாம் வந்து நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் கற்றுக்கலாம். இது ஒன்று எனக்கு ஒரு இது பெரிய பிழையப்படலை. ஏன்னா அவர் அனுபவம் குறைந்தவர், அரசியலுக்கு புதிது, கட்சி ஆரம்பித்து 27 மாதங்களில் முதலமைச்சராகி இருக்கிறார். அவருக்கு அரசியல் நடைமுறை வந்து இப்போ தான் அவர் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். அவர்கிட்ட வந்து ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை இருக்குன்றது இப்போதைக்கு என்னால் உணர முடியுது. உதாரணத்துக்கு அந்த ஜோசியரை வந்து அரசியல் ஓஎஸ்டியாக நியமிக்கப்பட்டதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து நீங்கள் எப்படி நியமிக்கலான்னு கேட்டப்ப தன்னுடைய உரையில் உதயநிதிக்கு பதில் சொல்கிறத விட பிரேமலதா எழுப்பின அந்த கேள்விக்கு ஐ வில் லுக் இன்டு இட் அப்படின்னாரு. அதே நேரத்தில் அந்த நியமனம் ரத்து செய்யப்படுவதாக அரசிடமிருந்து அறிவிப்பு வந்துவிட்டது. ஸோ அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயங்கள். தெரியலன்றது பிரச்சனை கிடையாது. அவர் கற்றுக்கொள்ளுகிறாரா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் அவருக்கு இருக்கிறது. உதயநிதி வந்து ஒரு பெரிய கட்சி, 75 ஆண்டுகால கட்சியோட பிரதிநிதியாக நிற்கிறாரு. அவருக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய இயக்கம் இருக்குது. அவருக்கு ஸ்பீச் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல் களஞ்சியம் என்பது வந்து விஜய் கிட்ட இன்னைக்கு இல்லை. இதெல்லாம் வந்து சரி செய்யணும் விஜய். எந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பெர்ஸ்பெக்டிவ் டிஃபர் ஆகும். பட் இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி கொட்டி கிடக்குது. அது விஜய்க்கு கிடைக்கிறது உதய்க்கு கிடைக்கிறது ஏன் விஜய்க்கு கிடைக்கலன்னா விஜய் கிட்ட அத்தகைய ஆலோசகர்கள் இல்லை.